ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வவிக்னோபசாந்தயே யா தேவி ஸ்தூயதே நித்யம் விபுதைர்வேதபாரகைः सा मे वसति जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती निधये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः. श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकं चापि नमामि विद्यै. ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधितमस्तु मा विद्विषावहैः. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. தந்தைதாயாவானும் சார்கதீங்காவானும் அந்தமில்லிங்கம் தமக்காவானும் இந்த உயிர் தானாகுவானும் தானாகுவானும் அருட்கோணாகுவானும் குரு. கோவிலூர் சிதம்பர ஞானதேசிக சுவாமிகள் அருளிய லக்ஷணாவிருத்தி என்ற நாமாவளி. பிரம்மத்தினுடைய லக்ஷணங்கள் ஒன்றொன்றாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். 43வது பாடலில் பிரத்யக் என்ற லக்ஷணமானது சொல்லப்பட்டது. அனைத்துக்கும் உள்ளே அனைத்தையும் அறிவதாய் இருக்கின்ற ஆத்ம சைத்தன்யம், அதற்கு பிரம்மம் என்று ஒரு நாமம், பிரத்யக் என்று ஒரு நாமம். அடுத்த நாமம் சின்மாத்திரம். சின்மாத்திரம் சைத்தன்ய ஸ்வரூபமாக இருப்பது. சின்கிறது சித் மாத்திரம், எப்பொழுதும் அறிவு மாத்திரமாக இருக்கின்றது. அறிவுக்கு வேறாக அது இல்லை, அறிவாகவே இருக்கின்றது. ஜடமாகி அறிவற்று தோற்றுகின்ற ஜகங்களையும் செயற்கை அறிவாக உற்று மடமானது அரும் இயற்கை அறிவின் 3 வகையான உடல்களையும் இயற்கையான இடமான அறிவாகி காணா நின்ற இயல்பான தமக்கறிவே வடிவல்லாமல் திடமா மற்றொரு வடிவும் இலாததால் நாம் சின்மாத்திரன் என என்றும் சிந்தை செய்வாய். ஜடமாகி அறிவற்று தோற்றுகின்ற ஜகங்களையும் செயற்கை அறிவாக உற்று மடமானது அரும் இயற்கை அறிவின் 3 வகையான உடல்களையும் இயற்கையான இடமான அறிவாகி காணா நின்ற இயல்பான தமக்கறிவே வடிவல்லாமல் திடமா மற்றொரு வடிவும் இலாததால் நாம் சின்மாத்திரன் என என்றும் சிந்தை செய்வாய். ஜடமாகி அறிவற்று தோன்றுகின்ற ஜகங்களையும், இந்த உலகங்கள் அனைத்தையும் எப்படி இருக்கு? உலகம் ஜடமானதாக இருக்கின்றது, அறிவு இல்லாததாக இருக்கின்றது. அறிவு இல்லாததுனால ஜடம், இயல்பாக அதற்கு அறிவு என்பது இல்லை. செயற்கை அறிவாக உற்று மடமானது அரும் இயற்கை அறிவு 3 வகையான உடல்களையும். இயற்கை அறிவு 3 வகையான உடல்கள். இந்த ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரம் இயற்கையாகவே அதற்கு அறிவு இல்லை, அதுவும் ஜடமானது தான். ஏன்னா பஞ்சபூத காரியம்தான் ஜடமானது. ஆனால்
செயற்கை அறிவாக உற்று செயற்கையாக அதற்கு அறிவானது ஏற்படுகின்றது. இந்த ஆத்ம சைத்தன்யம் ஆத்மாவினுடைய பிரதிபிம்பம் அதனிடத்தில் ஏற்படுகின்ற பொழுது அது அறிவை பெறுகின்றது. அதனால் இயல்பாக அறிவு இல்லாத உடல்கள் ஆத்ம சம்பந்தத்தினால ஆத்ம முன்னிலையில் அறிவை பெறுகின்றன. அதனால் மடமானது அதனுடைய மூடத்தன்மையானது நீங்கி அறிவு பெற்றதாக அறிவுடையதாக அது விளங்குகின்றது. இயற்கையான இடமான அறிவாகி காணா நின்ற இயல்பான தமக்கு இயல்பாகவே சுயமாகவே அறிவு வடிவமாக இருக்கின்ற நமக்கு அறிவின் இடமாக அறிவு வடிவமாக விளங்கி கொண்டிருக்கின்ற ஆத்மா இயல்பான நமக்கு இயற்கையாக இருக்கின்ற நமது சொரூபமான அறிவு தமக்கு அறிவே வடிவல்லாமல் திடமா மற்றொரு வடிவம் இயலாததால் அறிவே சொரூபமாக இருக்கின்றது. இந்த அறிவை விட்டு இன்னொரு வடிவம் என்று சொல்வதற்கு இல்லை. அறிவுனா அது ஒரு இடத்தில் இருக்கிறதுன்னு அறிவை வைத்திருக்கக்கூடிய ஒன்றுங்கிறது கிடையாது. அறிவே சொரூபமாக இருக்கின்றது. சத்து சித்து ஆனந்தம்னு சொல்கிற பொழுது அது சத்தாக இருக்குது, சத்து இடத்துல அறிவு இருக்குன்னு சொல்லக்கூடாது. எது சத்தாக இருக்கின்றதோ அதுவே சித்தாகவும் இருக்கின்றது. அதனிடத்தில் இந்த உடம்பு மாதிரி அந்த உடம்பு இயற்கையாக அறிவில்லாதது, ஆனால் அதனிடத்தில் அறிவு செயற்கையாக தற்காலிகமாக வந்திருக்கிறது. அது மாதிரி சத்து இருக்குது, சத்தில் சித்து அறிவு வந்திருக்குன்னு நினைக்கக்கூடாது. சத்தே சித்தாக இருக்கின்றது. அதனால் இந்த அறிவுக்கு வேறாக அங்கே ஒன்றும் இல்லை. எது சத்தோ அதே சித்து, எது சித்தோ அதுவே சத்தாக இருக்கின்றது. அதனால் சத்து சித்துன்னு நம்ம 2-3 சொல்கிறதுனால 3 குணமுடையது அப்படிங்கிறது இல்லை. அதுவே தான் சத்தே தான் சித்தாக, சித்தே தான் சத்தாக இருக்கின்றது. அதனால் இந்த உலகங்கள் எப்பொழுதும் ஜடமானவை. உடல்கள் ஆத்ம சம்பந்தத்தினால ஆத்ம முன்னிலையில் ஜடமான அவை அறிவை பெறுகின்றன, செயற்கையாக அறிவை பெறுகின்றன, தற்காலிகமாக அறிவை பெறுகின்றன. ஆனால் ஆத்மா அறிவே ஸ்வரூபமாக இருக்கின்றது. அப்படி நாம் இருப்பதால் நாம் சின்மாத்திரன் என்றும் சிந்தை செய்வாய். அதனால் நாம் சைத்தன்ய ஸ்வரூப்பு, சைத்தன்யமே வடிவானவர்கள், சித்தே வடிவானவர்கள் என்று சிந்தனை செய்ய வேண்டும், தியானம் செய்ய வேண்டும். அதனால் முழு அறிவு வடிவம், அறிவுங்கிறது வந்து போகக்கூடியதாக இல்லை. உடம்புக்கு அறிவு வந்து போகக்கூடியதாக இருக்குது. ஆத்மா அறிவே வடிவானதாக இருக்கின்றது. அறிவை தவிர வேறு ஒன்றும் இல்லை அங்கே. அதனால சித் மாத்திரம்ங்கிறார். சித் மாத்திரம்னாக்கா அதுவே தான், அதை தவிர வேற இன்னொன்று அங்கே இல்லவே இல்லை. அதனால் அறிவாகவே அது இருக்கின்றது என்றும் சிந்தை செய்வாய். எப்பொழுதும் தியானம் செய்ய வேண்டும். நான் அறிவே வடிவான ஆத்மா, சைத்தன்ய ஸ்வரூபமான ஆத்மா என்று சிந்திக்க வேண்டும். ஜடமான உடல் நான் இல்லை. அது சேத்தனம் உடையதாக தெரிந்தாலும் நம்ம அறியாமையினால் உலகம் ஜடம்ங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் இந்த உடம்புக்கு சேதனத்தன்மை எப்போ இருக்குன்னா பிறந்ததுலேருந்து இருக்குது. பிறந்ததுலேருந்து உடம்புக்கு சேதனத்தன்மை இருக்கிறதுனால உடம்பே நான் நினைக்கிறோம். உடம்புக்கு இயல்பாக பிறந்ததுலேருந்தே அந்த உயிர்த்தன்மையானது இருக்கிறதுனால உடலே நான்கிறது நமக்கு இருக்கின்றது. உடலுக்கு அறிவை கொடுக்கின்ற, உடலுக்கு வேறான அறிவு நமக்கு தெரிவது இல்லை. ஆனால் சாஸ்திர விசாரம் பண்ணுகின்ற பொழுது, கொஞ்சம் யுக்தியை யோசித்து பார்க்கிற பொழுது உடம்பும் ஜடம்ங்கிறது தெரிகின்றது. அதனால் உடம்புக்கு அறிவை கொடுக்கின்ற ஆத்மா அறிவு மாத்திரமாகவே அது எப்பொழுதும் இருக்கின்றது. அதுவே நமது யதார்த்த சொரூபம் என்று தியானிக்க வேண்டும், சிந்தனை செய்ய வேண்டும். அடுத்த லட்சணம் சத்துன்னு. அல்ல, சித் ஸ்வரூபம் சொல்லியாச்சு. அடுத்தது சத் ஸ்வரூபம். நான் என 3 அவத்தையின் உள்நோக்காய் தோன்றும் 4-7 தத்துவங்கள் வெளிநோக்காய் ஈதென்று ஈனமுடன் தோற்றும் 7 தத்துவங்கள்
இருவகையாம் எய்யேழும் தினங்கள் தோறும் ஊன திரிவித அவத்தைகளினும் தோன்றி ஒழிகையினும் கூட ஒழியாமல் தானே ஈனமிலா நித்தியமாய் நிலைமையுற்றே இருக்கின்ற நாமே சத்தென்ன ஓர்வாய் நான் என மூன்று அவத்தையின் உள்நோக்காய் தோன்றும் நாலேழ் தத்துவங்கள் வெளிநோக்காய் ஈதென்று ஈனமுடன் தோற்றும் ஏழு தத்துவங்கள் இருவகையாம் ஐயேழும் தினங்கள் தோறும் ஊன திரிவித அவத்தைகளினும் தோன்றி ஒழிகையினும் கூட ஒழியாமல் தானே ஈனமிலா நித்தியமாய் நிலைமையுற்றே இருக்கின்ற நாமே சத்தென்ன ஓர்வாய் நான் என மூன்று அவத்தையின் உள்நோக்காய் தோன்றும். நான் என்று அறிவு வடிவாக மூன்று அவஸ்தைகளிலும் விழிப்பு கனவு உறக்கம் மூன்று அவஸ்தைகளிலும் உள்நோக்காய் உள்ளே இருந்து தோன்றிக் கொண்டிருக்கின்ற நால் ஏழு தத்துவங்கள் வெளிநோக்காய் ஈதென்று வெளிநோக்காய் வெளியில் இருக்கக்கூடிய வெளியே இருந்து வெளியே அறியப்படுவதான தத்துவங்கள் 4 7 4 7 28 தத்துவங்கள். சரி, உள்நோக்காய் தோன்றும் 4 7 தத்துவங்கள் அதோடு சேர்த்துக்கணும். நான் என மூன்று அவத்தையின் நான் என்று விளங்கி கொண்டிருக்கின்ற விழிப்பு கனவு உறக்கம் மூன்று அவஸ்தைகளையும் உடம்பு வரைக்கும் நான்கிறது இருக்குல்ல, இந்த மூன்று அவஸ்தையிலும் உள்நோக்காய் தோன்றும் 4 7 தத்துவங்கள். உள்முகமாக உள்ளே இருக்கின்ற உடம்பு வரைக்கும் நான் என்று நமக்கு உள்ளே இருப்பதான 4 7 தத்துவங்கள் 28 தத்துவம். 28 தத்துவம் என்னது? சூக்ஷ்ம சரீர தத்துவம் 20. அது என்னது? கர்ம ஞான இந்திரியங்கள் 5, கர்ம இந்திரியங்கள் 5, பிராணன் 5, அந்தகரணம் 5, 20. அப்புறம் ஸ்தூல சரீர தத்துவம் 6, 26. அப்புறம் அவித்யா ஜீவன் 2, 28. அவித்யா ஜீவன் 2 சேர்த்த 28. இந்த 28ம் நான் என்று மூன்று அவஸ்தைகளிலும் நமக்கு சாமான்யமாக விளங்கி கொண்டிருக்கின்றது. வெளிநோக்காய் ஈதென்று ஈனமுடன் தோற்றும் 7 தத்துவங்கள் நமக்கு வெளியேனா உடம்புக்கு வெளியே இது என்று நம்மால் அறியப்படுகின்ற தத்துவங்கள் 7. என்னது 7? பஞ்சபூதங்கள், ஈஸ்வரன் மாயா, பஞ்சபூதங்கள் 5 2 7 தத்துவங்கள். மொத்தம் இருவகையாய் ஐயேலும். இப்படி இருவிதமாக இருக்கின்ற 35 தத்துவங்கள். நான் என்று விளங்குகின்ற 28 தத்துவங்கள், இது என்று விளங்குகின்ற 7 தத்துவங்கள் 35. இந்த 35 தத்துவங்களையும் தினங்கள் தோறும்னா தினந்தோறும் ஒவ்வொரு நாளும் ஊன திரிவித அவத்தைகளிலும் 3 வித அவஸ்தைகளிலும் விழிப்பு கனவு உணக்கம் 3 அவஸ்தைகளிலும் தோன்றி ஒவ்வொரு நாளும் 3 அவஸ்தைகளிலும் தோன்றி ஒழிகையினும் கூட ஒழியாமல் இந்த 35 தத்துவங்களும் 3 அவஸ்தைகளிலும் வந்து போகின்றன. 3 அவஸ்தைகளிலும் மாறி மாறி வருகின்றன. விழிப்பு கனவு அவஸ்தைகளில் இருக்குது. ஆழ்ந்த உறக்க அவஸ்தையில் 35 தத்துவங்கள் மறைந்து விடுகின்றன. நான்கிற உணர்வும் இல்லை, அங்கே இது என்ற அறிவும் இல்லை. ரெண்டு உணர்வுமே இல்லையே. நான் அங்கே நினைக்கிறதும் இல்லை, இது என்று நினைப்பதும் இல்லை, எவ்வித பேதமும் இல்லாமல் இருக்கிறோம். இப்போ ஆழ்ந்த உறக்கத்தில் இந்த 35 தத்துவங்கள் காணப்படவில்லை. விழிப்பு நிலைகளில் இவைகள் இருக்கின்றன. அதனால் திரிவித அவத்தைகளினும் தோன்றி ஒழிகையினும் கூட ஒழியாமல் இந்த 35 தத்துவங்கள் தோன்றி ஒழிகின்ற பொழுதும் தான் ஒழியாமல், அதாவது இவைகள் இருக்கின்ற பொழுதும் இவைகள் இல்லாத பொழுதும் இருப்பதாக.
ஈனமிலா நித்தியமாய், எந்தவித குறைவும் இல்லாமல் எப்பொழுதும். அதனால் தினங்கள் தோறும்னா ஒவ்வொரு நாளும் 24x7 24x7 எல்லா நாட்களிலும், எல்லா வாரங்களிலும், எல்லா வருடங்களிலும், எல்லா காலங்களிலும் எப்பொழுதுமே இருக்கின்ற நித்தியமாய், அதனால் நிரந்தரமாக இருக்கின்ற. நித்தியம்னாலே 3 காலத்திலும் இருப்பது எதுவோ அதான் நித்தியம். நித்தியமாய் நிரந்தரமாய் இருக்கின்ற, நிலைமை உற்றே இருக்கின்ற நாமே சத்து என்ன ஓர்வாய். அதனால் இந்த ஆத்மாவாகிய நாமே சத்து. 36வது தத்துவமான அந்த பிரம்மம் ஆத்மா ஒன்றே சத்து, மற்றதெல்லாம் வந்து போகக்கூடியது. அதனால் அது சத்து அல்ல. நிரந்தரமாக எது இருக்கிறதோ அதுவே சத்து, அதுதான் உண்மையான இருப்புடையது. அது நாம். ஆத்மா ஒன்று, 36வது தத்துவமான ஆத்மா ஒன்று எப்பொழுதும் இருக்கின்றது. ஆகவே அது சத்து. மற்றதெல்லாம் வந்து போகக்கூடியதாக, 35 தத்துவங்களும் வந்து போகக்கூடியவையாக இருக்கின்றன. ஆகவே அவை அசத்து என்று ஓர்வாய், என்று சிந்தனை செய்வாய், என்று தியானிப்பாய். அல்ல, நான் இருக்கிறேன் அப்படிங்கிற பொழுது மற்ற வேறு ஏதாவது பொருள் வந்து போனதுன்னு சொல்லலாம். ஆனால் நான்கிறது வந்து போகிற ஆளுன்னு சொல்ல முடியாது. நான்னா எப்பொழுதும் இருக்கிற ஆள் தானே. நான் இல்லாமல் ஒரு பொழுது இருப்பேன்னு இருக்க முடியாது. வீட்டில் வேறு ஆள் இல்லாமல் இருக்கலாம், நான் இல்லாமல் இருக்கிறேன்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால் நான்னா எப்பொழுதும் இருக்கக்கூடியது எதுவோ அதுவாக தான் நானாக இருக்க முடியும். இந்த 36 தத்துவங்களை ஆராய்ந்து பார்த்தா இந்த ஆத்மா சத்து மாத்திரம், அறிவு மாத்திரம். எல்லா அவஸ்தைகளிலும், ஆழ்ந்த உறக்க அவஸ்தையிலும் நான் சுகமாக தூங்கினேன்னா அந்த நான்கிறது இருக்குது. ஆனால் இது அந்த அறியப்பட்டதான உடல்கள், உலகம், ஈஸ்வரன் முதல் எல்லாமே எதுவுமே இல்லை. அதனால் 35 தத்துவங்கள் 2 அவஸ்தையில் இருக்குது, ஒரு அவஸ்தையில் இல்லை. ஆத்மா நான் என்பது எல்லா அவஸ்தைகளிலும் இருக்கின்றது. ஆகவே நான் சத்து. நான் சத்து, நான் மாத்திரமே சத்துன்னு. அடுத்த லட்சணம் நிரீஸ்வரன். நிரீஸ்வரன், ஈஸ்வரன் நிரீஸ்வரன். ஈஸ்வரன் இல்லாதவன் நிரீஸ்வரன். தனக்கு மேல் ஒரு தலைவன் இல்லாதவன் நிரீஸ்வரன். வரமான பிரம்மாதி காரண ஈஸ்வரரோடு வைஸ்வானரன் முதலதாய் மண்ணு பரமாங்கிசன் ஈறு காரிய ஈசர் வகையுடன் விராட்டு ஆதியாய் திறமான சுத்தம் ஈராம் சக்தி பேதங்கள் சரி ஜீவராய் இருந்து திகழிவருடன் சரியதாய் இலக ஞான யோகங்களைச் செய்த திகழ் ஐங்கரன் வேலன் ஆதியாம் நூதன ஈசுரர் மிக கருதி இவரினில் பாதியாய் கதிர் ஞான யோகம் செய் நந்தி சண்டி ஈசாதி கனயோகி கற்கும் வேராய் உரமான நமிழவர்கள் ஓரொரு காலந்தனில் உதிப்பதால் உண்மை அளதால் உயர்வாம் அகண்ட சித்து உருவம் ஆகின்றனாம் குரு நிரீஸ்வரனாமே. வரமான பிரம்மாதி காரண ஈஸ்வரரோடு வைஸ்வானரன் முதலதாய் மண்ணு பரமாங்கிசன் ஈறு காரிய ஈசரர் வகையுடன் விராட்டு ஆதியாய் திறமான சுத்தம் ஈராம் சக்தி பேதங்கள் சரி ஜீவராய் இருந்து திகழ் இவருடன் சரியதாய் இலக
ஞான யோகங்களைச் செய்த திகழ் ஐங்கரன் வேலன் ஆதியாம் நூதன ஈசுரர் மிக கருது இவரினில் பாதியாய் கதிர் ஞான யோகம் செய் நந்தி சண்டி ஈஷாதி கணயோகிகட்கும் வேறாய் உரமான நமிலவர்கள் ஓரோர் காலத்தனில் உதிப்பதால் உண்மையளதால் உயர்வாம் அகண்ட சித்துருவாம் ஆகின்றனாம் குரு நிர் ஈஸ்வரராமே. வரமான பிரம்மாதி காரண ஈஸ்வரரோடு பரமானன மேலான சிறந்த உயர்ந்த பிரம்மாதி பிரம்மா முதலான பிரம்மா விஷ்ணு சிவன் இந்த 3 பேர் மும்மூர்த்திகள் காரண ஈஸ்வரர் அவர்கள் காரண ஈஸ்வரர் அவர்கள் தான் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் பண்ணக்கூடியவர்கள் அனைத்து மற்ற தேவர்கள் அனைவருக்கும் முதன்மையானவர்களாக இருக்கக்கூடியவர்கள். நல்ல பிரம்மாதி காரண ஈஸ்வரர் பிரம்மா விஷ்ணு சிவன். அப்புறம் அவருக்கு கீழே அவருக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய வைஸ்வானரன் முதலாதாய் மண்ணு பரமாங்கிசன் ஈரு காரிய ஈசர் வகையுடன் காரிய ஈசர் அவர்களுடைய காரியமாக அவருக்கு கீழே கூட இந்திரன் வருணன் அக்னி இவர்களெல்லாம் காரிய ஈஸ்வரர்கள் ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக தோற்றுவிக்கப்பட்டவர்கள். அதற்கடுத்து விராட்டு ஆதியாய் திறமான சுத்தம் ஈராம் சக்தி பேதங்கள் செறி ஜீவராய் விராட்டு முதலாக சுத்தம் ஈராக விராட்டு ஹிரண்ய கர்ப்பன் சுத்தம்ங்கிறது சுத்த சத்துவமாக இருக்கின்ற ஈஸ்வரன் விராட்டு ஹிரண்ய கர்ப்பன் ஈஸ்வரன் இப்படி சக்தி பேதங்கள் அவர்களுக்குள்ள சக்தி பேதங்கள் இருக்குது. சரி ஜீவராய் இருந்து இவர்கள் எல்லாமே ஒரு காலத்தில் தோன்றியது அப்படிங்கிறதுனால ஜீவர் அப்படிங்கிற கணக்கு தான். சரி ஜீவராய் இருந்து திகழ் இவருடன் சரியதாய் இகழ இவர்களோடு இவர்களுக்கு சரியாக இலகுகின்ற ஞான யோகங்களை செய்த திகழ் ஐங்கரன் வேலன் ஆதியாம் நூதன ஈஸ்வரர் மிக கருது நூதன ஈஸ்வரர் அது வரைக்கும் இவர்களைப் போல தேவர்களாகவே கருதப்படுகின்ற தெய்வங்களாகவே கருதப்படுகின்ற ஞான யோகங்களை செய்த ஐங்கரன் வேலன் ஐங்கரன் விநாயக பெருமான் வேலன் முருகன் இவர்களெல்லாம் ஒரு காலத்தில் தோன்றியவர்கள். முருகனுக்கு டேட் ஆஃப் பர்த் இருக்குது வச்சுருக்கோம் ஸ்கந்த சஷ்டி வச்சுருக்கிறோம். அப்புறம் அவர் விநாயகர் சதுர்த்தினா அவரும் ஒரு காலத்தில் தெய்வ சக்திகளால் தோற்றுவிக்கப்பட்டவர்கள். தெய்வமாக நம்ம கருதப்பட்டாலும் பிரம்மா விஷ்ணு சிவனுக்கு பிறந்த நாள் தான் சொல்கிறது இல்லை. அவர்களுக்குன்னு ஒரு டே வச்சுருக்கிறோமே ஒழிய அவங்க பிறந்த நாள்னு அது கிடையாது. ஆனால் விநாயகர் முருகனுக்கு அவர்கள் தோன்றியவர்கள்னு இருக்குது. அவர்களுடைய புத்திரர்கள் அவர்களுக்கு பிறகு தோன்றியவர்கள்னு இருக்குது. இவர்கள் ஞான யோகங்களால் அந்த சக்தியை பெற்றிருக்கிறார்கள். மிக கருது இவரெனில் பாதியாய் இவர்களுக்கு அடுத்தபடியாக இவர்களுக்கு பாதி சக்தி உடையவர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஞான யோகம் ஞான யோக அபியாசத்தினால தேவர்கள் அந்த தேவலோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் நந்திகேஸ்வரர் சண்டேஸ்வரர் இவர்களல்ல. அதனால் நந்தி சண்டி ஈஷாதி இவர்கள் முதலான கண யோகிகட்கும் இந்த யோகிகள் யோக சாதனைகளை செய்து அந்த பதவியை அடைந்திருக்கக்கூடிய அவர்களுக்கும் வேறாய் இவர்களுக்கெல்லாம் வேறாக உரமான நமில் அவர்கள் ஓரோர் காலந்தனில் உதிப்பதால் இவர்கள் எல்லாமே ஒரு காலத்தில் ஒரு நிமித்தத்தில் தோன்றியவர்கள். உண்மை அளதால் தோன்றியவர்கள் என்பதனாலே அவர்களுடைய அந்த உபாதி உண்மை இல்லாதது. அவர்கள் உண்மை இல்லாதவர்கள்னால் அந்த உபாதியானது அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய அந்த சிருஷ்டி முதலான தொழில்களை செய்வதற்காக எடுத்திருக்கக்கூடிய உபாதிகள் உண்மை இல்லாதவை. உண்மை இல்லாததுனால உயர்வாம் அகண்ட சித்துருவாம் ஆகின்ற நாம் இதெல்லாவற்றிற்கும் மேலாக மூலமாக ஆதாரமாக இருக்கின்ற ஆத்மாவாக இருக்கின்ற சைத்தன்ய சொரூபமாகிய நாம் நிரீஸ்வரனாமே.
நாம் நிரீஸ்வரன். அப்படின்னா நமக்கு மேலாக, மற்ற எல்லாருக்கும் மேலாக இந்த பிரம்மம் இருக்குது, பிரம்மத்துக்கு மேலாக ஒரு ஈஸ்வரன்கிறது இல்லை. அதனால் நிரீஸ்வரன். அதனால் பிரம்மாதி தேவர்களல்ல கீழே சொல்லிட்டு நாம் நிரீஸ்வரன்னா, அதனால் நாம்னாக்க பிரம்மம்னு எடுத்துக்கொள்ளணும். அதனால் இந்த அகங்காரம் ஆகிய நான், ஜீவனாகிய நான் அவருக்கு மேலே அப்படின்னு நினைக்கக்கூடாது. நாம்ங்கிறது பிரம்மத்தை குறிக்கிறது, சுத்த சைத்தன்யம் பிரம்மத்தை குறிக்கிறது. பிரம்மத்தை வச்சு பார்க்கிற பொழுது இவர்களெல்லாம் அதற்கு கீழே ஒரு நிமித்தத்தில் ஒரு காரணத்தில் தோன்றியவர்கள். அதனால் அந்த உபாதிகள் எல்லாம், இதெல்லாம் அந்த உபாதியினால் அவர்கள் அவ்வாறு தேவர்கள் என்றெல்லாம் இருக்கிறார்கள். நாம் எந்த உபாதியும் இல்லாத சச்சிதானந்த பிரம்மம். ஆகவே நிரீஸ்வரன், எனக்கு ஒரு தலைவன் இல்லை. அடுத்தது நிர்ஜீவன்னா, ஈஸ்வரனே இல்லை, அதனால் ஜீவன்கிறது. ஈஸ்வரத்துவமும் இல்லை, ஜீவத்துவமும் இல்லை. நிர்ஜீவன். ஜீவனற்று ஒழிதல் நிர்ஜீவனாம். ஜீவனாய் செறிபொருள் அவித்தை தன்னில் சேர் பிரதிபிம்பித சிதாபாசன் அவனளவில் ஜன்மம் நற்கர்மம் உற்றே பாவமறு சித்த சுத்தியை உற்று உபாசனை பல ஜன்மம் உற்ற அதனால் பகரும் ஏகாகிரம் அடைந்து சாதனமுடன் பரமதேசிகனை உற்றே தாவில் ஸ்ரவண மனனமே நிதித்தியாசன சமாதி சாட்சா்காரமும் தடையறச் செய்துரும் அஞ்ஞானமும் பஞ்சவித தகு பிரம்மமும் தவிர்த்து தகு பிரமமும் தவிர்த்து ஜீவத்துவம் கெட்டு விம்பசை தன்னில் ஜீவத்துவம் கெட்டு பிம்ப சைத்தன்ய சித்து மாத்திரம் அதாக செரிகின்றதால் யாம் நிர்ஜீவன் என்னவே தெளிவுடன் அறிந்து கொள்ளே. ஜீவனற்று ஒழிதல் நிர்ஜீவனாம். ஜீவனாய் செறிபொருள் அவித்தை தன்னில் சேர் பிரதிபிம்பித சிதாபாச நவனளவில் ஜன்மம் நற்கண்மம் உற்றே பாவமறு சித்த சுத்தியை உற்று உபாசனை பல ஜன்மமுற்ற அதனால் பகரும் ஏகாகிரம் அடைந்து சாதனமுடன் பரமதேசிகனை உற்றே தாவில் சிரவண மனனமே நிதித்தியாசன சமாதி சாட்சா்காரமும் தடையறச் செய்துரும் அஞ்ஞானமும் பஞ்சவித தகு பிரமமும் தவிர்த்து ஜீவத்துவம் கெட்டு பிம்ப சைத்தன்ய சித்து மாத்திரமதாக செரிகின்றதால் யாம் நிர்ஜீவன் என்னவே தெளிவுடன் அறிந்து கொள்ளே. ஜீவனற்று ஒழிதல் நிர்ஜீவனாம். நிர்ஜீவனா ஜீவத்துவம் இல்லாமல் போதல் நிர்ஜீவன். அதனால் லட்சணம் என்னென்ன? நிர்ஜீவன்கிற லட்சணம். நிர்ஜீவன்னா ஜீவத்துவம் இல்லாத தன்மை உடையவன். ஜீவனாய் செறிபொருள் அவித்தை தன்னில். இது ஜீவனாய் இருக்கிறது யார்? எப்படி வந்ததுன்னா ஜீவனாய் செறிபொருள் அவித்தை தன்னில், அவித்யாவில். சேர் பிரதிபிம்பித சிதாபாசன். இந்த மாயையினுடைய பிரம்மத்தினுடைய சக்தியாகிய மாயை இடத்துல, மாயையினுடைய ராஜச அம்சத்தில் பிரதிபிம்பமாக
தோன்றிய அவன் ஜீவன். அவனளவில் ஜென்மம் நற்கர்மம் உற்றே. அவன் அளவில்னா அளவற்ற, அளவில்லாத பிறவிகளை எடுத்து அப்புறம் அதில் நற்கர்மம் உற்றே, பலவிதமான நல்ல கர்மாக்களை, புண்ணிய கர்மாக்களை சாஸ்திரத்தில் சொல்லி இருக்கின்ற அந்த நல்ல காரியங்களை, தர்மத்தை தொடர்ந்து கடைபிடித்ததுனால பாபமறு சித்த சுத்தியை உற்று, பாப்பங்கள் எல்லாம் நீங்கிய மன தூய்மையை அடைந்து, உபாசனை பல ஜென்மம் உற்ற அதனால், உபாசனையையும் பல காலம் செய்த அதனால், நல்ல நற்கர்மங்கள் பல காலம் செய்து அப்புறம் அதுலேயும் கர்மயோகம் செய்து பல பிறவிகள் நற்கர்மா, அப்புறம் பல பிறவிகள் கர்மயோகம், அதுக்கப்புறம் பல பிறவிகள் உபாசனை செய்து, உபாசனை பல ஜென்மம் உற்ற அதனால் பகரும் ஏகாகிரம் அடைந்து, சொல்லப்பட்ட ஒரு முகப்பட்ட தன்மையை அடைந்து, சமாதானம், சித்த சமாதானம், சித்த சுத்தி, சித்த சமாதானம், கர்மயோகத்தினால சித்த சுத்தி, உபாசனையினுடைய பலனாக சித்த சமாதானம், சித்த ஏகாகிரம், ஒரு முகப்பாட்டை அடைந்து, அதனால் விவேக வைராக்கியமானது வந்து, அதான் சாதனமுடன், சாதனம்னா சாதன சதுஷ்டயத்துடன் பரம தேசிகனை உற்ற, ஆகவே குருவை தேடி, முமுட்சுத்துவம் வந்து குருவை தேடி அடைந்து உற்றே, பரம தேசிகனை அடைந்தே. தாவில் ஸ்ரவண மனனமே நிதித்தியாசன சமாதி சாட்சா்காரமும் தடையறச் செய்து, ஸ்ரவண மனன நிதித்தியாசனம், ஸ்ரவண குருவை அடைந்து குருவிட்ட குறைவில்லாமல் ஸ்ரவணத்தை கேட்டு, மனனத்தை, ஸ்ரவணம் வேதாந்த சாஸ்திரத்தினுடைய தாத்பரியம் என்னன்னு கேட்டு அறிந்து கொண்டு, அதுக்கப்புறம் அதில் வரக்கூடிய சந்தேகங்கள் எல்லாம் கேள்வி கேட்டு தெளிந்து கொண்டு, அதனால் அறிதல் தெளிதல் சிந்தித்தல்னா, முதல்ல அறிதல், பிறகு தெளிதல், அப்பிறகு சிந்தித்தல். ஸ்ரவண மனன நிதித்தியாசன சமாதி, நிதித்தியாசனமாகிய சமாதி, சாட்சா்காரமும், அதனால் சாட்சா்காரம் என்னது, நான் ஆத்மா பிரம்மம் என்று அறிந்திருத்தல், அந்த அறிந்து அதிலேயே நிற்றல்ங்கிறதா சாட்சா்காரம். சாட்சாத்னா அதுவாகவே, மனது அதுவாகவே இருத்தல் சாட்சா்காரம். நான் முதல்ல ஆத்மானு ஒன்று இருக்குங்கிறது கேள்விப்படுறோம், அதுக்கப்புறம் விசாரம் பண்ணி ஆத்மாதான் இருக்கிறது, அதுதான் என்னுடைய யதார்த்த ஸ்வரூபம் என்று மனது அதுவாகவே இருத்தல்ங்கிறதான் சாட்சா்காரம். நான் அதுவே என்ற அந்த உறுதி இருக்கிறது, தெளிவு இருக்கிறது, அதுதான் சாட்சா்காரம். தடையறச் செய்து, எல்லா தடைகளையும் போக்கி, உறும் அஞ்ஞானமும் பஞ்சவித தகு பிரம்மமும் தவிர்த்து, அஞ்ஞானமும் 5 விதமான பிரம்மங்களையும் போக்கி, இந்த சாட்சா்காரத்தினால, ஸ்ரவண மனன நிதித்தியாசனத்தினால கிடைத்த ஆத்ம ஞானத்தினால அஞ்ஞானத்தையும் பஞ்சவிதமான பிரம்மத்தையும் மயக்கத்தையும் தவிர்த்து, பஞ்சவிதம்னா 5 விதமான மயக்கம் தவிர்த்து, 5 விதமான மயக்கம் என்ன, கீழே விளக்க உரையில் இருக்குது. உலகம் சத்தியம் என கருதல் ஒரு மயக்கம், இந்த உலகத்தை, பொய்யான உலகத்தை, மித்தியான உலகத்தை சத்தியம் என்று கருதுதல்ங்கிறது ஒரு பிரம்மம்னா மயக்கம். தேகமே நான் என்று கருதல், உடம்பை நான் நினைக்கிறது 2வது மயக்கம். உடம்பே நான் நினைச்சா கர்த்தா போக்தா என கருதுதல், நான் செயல்களை செய்கின்றேன், செயலின் பயனை அனுபவிக்கிறேன் நினைக்கிறது 3வது பிரம்மம் மயக்கம். ஈஸ்வரன் வேறு தான் வேறு என கருதுதல் 4வது, நான் வேற ஈஸ்வரன் வேற. தானே பிரம்மம் பிரம்மஸ்வரூபம் என்பதை மறந்து நான் பிரம்மம் அல்ல என கருதுதல் 5வது மயக்கம். நான் பிரம்மம் அல்ல, நான் சரீரம், நான் படைக்கப்பட்டவன், ஈஸ்வரன் படைத்தவன், அப்புறம் நான் கர்த்தா போக்தா கர்ம பலனை அனுபவிப்பவன், உடம்பே நான், உலகம் சத்தியம். இது 5 விதமான பேதங்கள். இதெல்லாம் எதனால் வந்தது, அஞ்ஞான காரியமாக வந்தது. ஞானத்தினால் அஞ்ஞான நிவர்த்தி அடைகின்ற பொழுது இந்த பஞ்சவித பிரமங்களும் நிவர்த்தி அடைகின்றன, நீங்கி, அதனால் என்னது, ஜீவத்துவம் கெட்டு, அதனால் நான் ஜீவன் என்ற எண்ணமானது முற்றிலும் நீங்கி, ஜீவத்துவமானது முற்றிலும் போய், ஜீவத்துவங்கிறதே இல்லாமல் அழிந்து போய், ஏன்னா அது உண்மை இல்லை, பொய் என்று போய்விடுகிறது. உடல் பொய், உலகம் பொய்,
அதன் மேலே கல்பிதமாக ஒரு பிரதிபிம்பமாக தோன்றிய ஜீவத்துவமும் பொய். பிம்ப சைத்தன்ய சித்து மாத்திரம் அதாக. இது எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கின்ற சைத்தன்யம். அந்த சைத்தன்யம் சைத்தன்ய மாத்திரமாக செரிகின்றதால் இருக்கின்றதால் யாம் நிர்ஜீவன் என்னவே தெளிவுடன் அறிந்து கொள்ளே. அதனால் இந்த ஜீவத்துவங்கிறதே மித்யா என்று விடுதல்ங்கிறதா நிர்ஜீவத்துவம். நான் விளங்கி கொண்டு இருக்கின்றது எதுவோ அது உண்மையில் இல்லை. அது அத்தியாசம், கல்பிதம், மாயையினால் பண்ணப்பட்டது, வெறும் பிரதிபிம்பம் மாத்திரம் என்று தெரிந்து கொண்டு அதற்கு கொடுத்திருந்த உண்மைத்தன்மையை விட்டு விடுதல். நான் இருக்கிறேன், நான் ஜீவனாக இருக்கிறேன்கிற எண்ணத்தை விட்டு விடுதல். அப்போ என்னது? நான் ஆத்மாவாக பிரம்மமாக இருக்கின்றேன் என்று இருத்தல். அதான் நிர்ஜீவத்துவம் என்று என்னவே தெளிவுடன் அறிந்து கொள்ளே. அதனால் நான் பிரம்மம் நினைக்கிறது அகங்காரம் இல்லையான்னா, நான் ஜீவன் நினச்சிருக்கிறதா அகங்காரம். ஜீவன்கிறது உண்மையில் இல்லாதால் இருக்கிறதா வைத்து கொண்டு அப்புறம் நான் நல்லவன் வல்லவன் அது இதுன்னு சொல்லி எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கேன். அதான் அகங்காரம். உண்மையில் இல்லை, இருக்கிறது அவர் மட்டும்தான். அதனால் நான் பிரம்மம் மட்டும்தான் இங்கே இருக்குங்கிறது தான். அதனால் அதுக்கப்புறம் ஜீவன் சொல்லிக்கிற ஆளே இல்லை, ஜீவன் சொல்லிக்கிற ஆள் இல்லைங்கிறதுனால சம்சாரம் என்பதும் இல்லை, எதுவுமே இங்கே இல்லை, இருக்கிறது பிரம்மம் மட்டும்தான். அல்ல, ஈஸ்வரன் அப்படிங்கிறத நீக்கியாச்சு மித்தியான்னு, ஜீவன்கிறதையும் மித்தியான்னு நீக்கியாச்சு. அப்புறம் என்ன இருக்குது? பிரகிருதி இருக்குது. அது அடுத்த லட்சணம் நிஷ்பிரகிருத்தின்னு. இந்த பிரம்மத்தினிடத்தில் பிரகிருதி என்பதும் வாஸ்தவமாக இல்லை. பாரமார்த்திகமாக ஜீவன்கிறது இல்லை, பாரமார்த்திகமாக ஈஸ்வரன் என்பதும் இல்லை, பாரமார்த்திகமாக பிரகிருதி என்பதும் இல்லை. பிரகிருதி இன்மை நிஷ்பிரகிருதி. சாங்கியன் பெரும் சங்கை ஜீவ ஆதியை பிரகிருதி முக்குணத்து உண்டு பணி நிற்கையில் பிரம்மம் நிஷ்பகுதி எவ்விதம் விரவு கயிறு ஆதிகளை அன்றியே சர்ப்பாதி மேவாதின் வாக்கு மாத்திரம் விலங்கு மூலப்பகுதி பிரம்மத்தை விட அற்பம் வேறு இல் எனும் யுக்தியாலும் திற நனவு கனவு ஜகம் யாவும் அதை அறிகின்ற சித்தாக அழிதல் கண்டும் சித்தின் வேறாய் அறிந்தவன் ஆன்ம பிரம்மத்தி செய்கின்ற பாவி என்றும் பரமில் அவையாவும் நமது உருவென்று கண்டவன் பரபிரம்மம் என்றும் வேதம் பண்ணலாலும் திற பிரம்மமாகின்ற நாம் பகரும் நிஷ்பிரகிருத்தியே. பிரகிருதி இன்மை நிஷ்பிரகிருதி. சாங்கியன் பெரு சங்கை ஜீவ ஆதியை பிரகிருதி முக்குணத்துண்டு பண்ணி நிற்கையில் பிரம்மம் நிஷ்பகுதி எவ்விதம் விரவு கயிறாதிகளை அன்றியே சர்ப்பாதி மேவாதின் வாக்கு மாத்திரம் விலங்கு மூலப்பகுதி பிரம்மத்தை விட அற்பம் வேறு இல் எனும் யுக்தியாலும் திற நனவு கனவு ஜகம்யாவும் அதை அறிகின்ற சித்தாக அழிதல் கண்டும் சித்தின் வேறாய் அறிந்தவன் ஆன்ம பிரம்மத்தி செய்கின்ற பாவி என்றும் பரமில் அவையாவும் நமது உருவென்று கண்டவன் பரபிரம்மம் என்றும் வேதம் பண்ணலாலும் திற பிரம்மமாகின்ற நாம்
பகரும் நிஷ்பிரகிருத்தியே. பிரகிருதி இன்மை நிஷ்பிரகிருதி. அதனால் பிரம்மத்தினுடைய ஒரு லட்சணம் நிஷ்பிரகிருதி. வாஸ்தவமாக பிரம்மத்தினிடத்தில் பிரகிருதி என்பது இல்லை என்பதனால நிஷ்பிரகிருதி. அது எப்படி பிரகிருதி இல்லைன்னு சொல்ல முடியும் என்று சாங்கிய மதத்தினர் கேட்கிறார்கள். அந்த பிரகிருதி தோன்றுவதற்கு இந்த உலகம் தோன்றுவதற்கு பிரகிருத்தியாக காரணம் இருக்குது, உலகம் இருக்குது, ஜீவன் இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். சாங்கியர் பெரு சங்கை. ஜீவ ஆதியை பிரகிருதி முக்குணத்து உண்டு பண்ணி நிற்கையில் இந்த ஜீவன் உலகம் இதெல்லாம் முக்குணமயமான பிரகிருத்தியானது உண்டு பண்ணி நிற்கையில் இதெல்லாம் கண்ணுக்கு முன்னாடி இருக்கே பார்த்து கொண்டு இருக்கிறோமே. நான் இருக்குது, உலகம் இருக்குது, இந்த மூன்று குணங்களோடு இவைகள் இருக்கின்றன. அது மூன்று குணங்களை உடைய பிரகிருத்தியினால் பண்ணப்பட்டது என்று தெளிவாக இருக்கின்றது, கண்ணுக்கு முன்னாடி இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால் உண்டு பண்ணி நிற்கையில் பிரம்மம் நிஷ்பகுதி எவ்விதம். பகுதினா பிரகிருதி. பிரம்மம் நிஷ்பிரகிருதி எவ்விதம். பிரம்மமானது நிஷ்பிரகிருதி என்று சொல்லப்படுவது எவ்விதம் பொருந்தும். எவ்விதம்னா எவ்விதம் பொருந்தும். கண்ணுக்கு முன்னாடி உலகம் இருக்கே, பிரகிருத்தின்னு ஒன்று இல்லவே இல்லைன்னா உலகங்கிறது இல்லை, ஜீவன் இல்லை. பிரம்மம் மாத்திரம் இருக்கிறாருன்னா கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லை, பதில் சொல்கிறதுக்கு ஆள் இல்லை, அவர் மாத்திரம் இருக்கிறார். ஆனால் இதெல்லாம் இருக்குனாக்கா அப்போ இதெல்லாம் தோற்றுவித்தது பிரகிருதி. அப்புறம் அப்போ இவையெல்லாம் தோன்றுவதற்கு முன்னாடி என்ன இருந்தது? பிரம்மமும் பிரகிருதி மட்டும் இருந்தது. அதனால் பிரகிருதி புருஷன் அவர்கள் சொல்கிறது ரெண்டுமே சத்தியம், ரெண்டுமே ஆதியிலிருந்து அனாதியாக இருக்குது, ரெண்டுமே அனாதியாக இருக்குது. சிருஷ்டி தோன்றுவதற்கு காரணமாக இருக்கிறது புருஷன் பிரகிருதி. அதுலேயும் பிரகிருதி தான் சிருஷ்டியாக ஆகின்றது, புருஷன் சாட்சியாக அவர் இருக்கின்றார். அப்படி இருக்கிற பொழுது இந்த பிரகிருதி இல்லைன்னு உலகம் இல்லைன்னு சொல்லலாம், காரியமான ஜெகத் இல்லைன்னு சொல்லலாம், பிரளய காலத்தில் எதுவும் இல்லை, சரி. ஆனால் பிரகிருதி அப்பொழுதும் இருக்கின்றதுங்கிறது அவர்களுடைய கருத்து. அதனால் பிரம்மத்தை நிஷ்பிரகிருத்தின்னு சொல்கிறது சரியில்லை. பிரகிருதி இல்லை, ரெண்டுமே சத்தியமாக, புருஷன் பிரகிருதி ரெண்டுமே சத்தியமாக எப்பொழுதும் இருக்கிறதுனால பிரகிருதி இல்லாமல் பிரம்மம் மாத்திரம் இருக்குன்னு சொல்கிற நிஷ்பிரகிருத்திங்கிற லட்சணம் பொருந்தவில்லை என்று சொன்னான். விரவு கயிறு ஆதிகளை அன்றியே சர்ப்பாதி மேவாதின் வாக்கு மாத்திரம். இந்த கயிறு இல்லாமல் பாம்பு என்ற தோற்றமானது இல்லை என்பதினால் பாம்புங்கிறது கல்பனையாக பார்க்கப்படுகின்றது. வாஸ்தவமாக பாம்பு இல்லை, கயிறு தான் இருக்கின்றது. இவன் கயிறை பாம்பாக பார்த்திருக்கின்றார். அப்போ என்னது? அந்த பாம்பு என்பது வாக்கு மாத்திரம், வெறும் தோற்ற மாத்திரம், கல்பனா மாத்திரம், வாஸ்தவமாக இல்லை. அந்த மாதிரி விலங்கு மூலப்பகுதி பிரம்மத்தை விட அற்பம் வேறு இல் எனும் யுக்தியினாலும் இந்த மூல பிரகிருத்தியானது பிரம்மத்துக்கு வேறாக இல்லை. பிரம்மம்தான் பிரகிருத்தியாக அதனுடைய மாயாசக்தி வெளிப்பட்டு பிரகிருத்தியாக பிறகு உலகமாக ஆகியிருக்கின்றது. அதனால் அது பிரம்மத்திற்கு வேறாக இல்லை. கயிற்றிற்கு வேறாக பாம்பு இல்லை என்கிற மாதிரி பிரம்மத்திற்கு வேறாக பிரகிருத்தியானது இல்லை. ஆகவே இந்த பிரகிருதி, இந்த ஜீவன், உலகம் அப்படிங்கிற தோற்றமெல்லாம் கண்ணுக்கு தெரிகிறதேன்னா அது தெரிகிறது, ஆனால் மித்யா, சத்தியம் இல்லை. அங்கே வித்தியாசம் தெரியுதுங்கிறதில் நம்ம ஒன்றும் மறுக்கலை. தெரியுது, ஆமாம், இருக்கேன், நீ இருக்க, நான் இருக்க, உலகம் இருக்குது. ஆனால் இது சத்தியமாக இல்லை. சத்தியமாக இருக்குங்கிற பொழுது தான் பிரச்சனை. சத்தியமாக இல்லை, தோற்ற மாத்திரமாக இருக்கின்றது. இது மாதிரி கயிற்றில் பாம்பு போல தோற்ற மாத்திரமாக இருக்கின்றது. பிரம்மம் சத்தியமாக இருக்கின்றது. இந்த ஜீவன், உலகம் தோற்ற மாத்திரமாக கல்பிதமாக இருக்கின்றது. ஆகவே இது உண்மை இல்லை. அதனால் பாரமார்த்திகமாக பார்த்த விவகாரத்தில் ரெண்டும் இருக்குது. பாரமார்த்திகமாக பார்த்தாக்கா ஒரே சத்தியம்தான், ரெண்டு சத்தியம்ங்கிறது இல்லை. அதனால் பிரம்மம் நிஷ்பிரகிருதி. அற்பம் வேறு இல் எனும் யுக்தியினால் அந்த மூலப்பகுதிங்கிறது மூலப்பிரகிருதி, மூலமான பிரகிருதி மாயையானது பிரம்மத்தை விட கொஞ்சம் கூட, அல்பம்னா சிறிது கூட வேறாக இல்லை. சிறிது கூட அது அந்நியமாக இல்லை. அதற்குன்னு ஸ்வசத்தா, தனக்குன்னு சொந்தமான இருப்புடையதாக இந்த பிரகிருத்தியானது இல்லை. பிரகிருதி இருக்குது, ஆனால் அதற்குன்னு சொந்தமான இருப்புடையதாக இல்லை. அது பிரம்மத்தை சார்ந்ததாக, பிரம்மத்தின் மேல் பிரம்மத்தினுடைய சக்தியாக அது இருக்கின்றது. அதனால் அது ரெண்டுன்னு சொல்வதற்கு இல்லை.
அர்த்தநாரீஸ்வரர் வேணால் சொல்லலாம். அதற்கு அந்நியமாக இல்லைங்கிறது தான் இருக்கவில்லை. அது தனியாக சுதந்திரமான இருப்புடையதுங்கிறத நம்ம வேதாந்தத்தில் ஏற்றுக்கொள்வது இல்லை. சாஸ்திரமும் அதை ஏற்றுக்கொள்வது இல்லை. அப்படி அந்த துவைத்தம்ங்கிறது இல்லை. ஏக்கமேவ அத்விதீயம்னு தெள்ள தெளிவாக சொல்லியிருக்கு. ஒரே ஒரு பரம்பொருள் தான் இருந்ததுன்னு தெள்ள தெளிவாக இரண்டற்ற ஒன்றுன்னு சொல்லியிருக்கு. ஆனால் பிரகிருதிங்கிறது தனியாக இல்லை. பிரகிருதி இருக்குன்னு ஒத்துக்கிறோம். ஆனால் அது பிரம்மத்திற்கு வேறாக தனித்த சொந்தமான இருப்புடையதாக இல்லை. பிரம்மத்தினுடைய இருப்பை கொண்டதாக, அதை ஆசிரியமாக கொண்டதாக இருக்கிறது. அதனால் அற்பம் வேறு இல்லை. பிரம்மத்தை விட சிறிதளவும் வேறாக இல்லை என்னும் யுக்தியினாலும் நனவு கனவு ஜகம் யாவும் அதை அறிகின்ற சித்தாக அழிதல் கண்டும். இந்த நனவு கனவுல இருக்கக்கூடிய உலகங்கள் யாவும் அந்த சித்தில் அழிதல் கண்டும். சித்தின் வேறாய் அறிந்தவன் ஆன்ம பிரம்மத்தி செய்கின்ற பாவி என்றும். சித்துக்கு வேறாக இவைகள் இல்லை, சித்து தான் இருக்கின்றது. அதுக்கப்புறம் சித்திற்கு வேறாக அறிந்தவன், இந்த ஆத்மாவிற்கு வேறாக இவற்றை அறிந்தவன் ஆத்ம பிரம்மத்தினா பிரம்மஹத்தி, ஆத்மாவை கொன்றவன் அப்படிங்கிற அர்த்தம். ஆன்ம பிரம்மஹத்தினா தன்னை கொன்றவன். ஆத்ம பிரம்மஹத்தி செய்கின்ற பாவி என்றும் பரம் இல் அவையாவும் நமது உருவென்று கண்டவன் பரபிரம்மம் என்றும் வேதம் பண்ணலாலும். அதனால் வேத வாக்கியம் இப்படி இருக்கு. ஆத்மாவுக்கு வேறாக பிரம்மத்திற்கு வேறாக இவைகள் இருக்கின்றதுன்னு எவன் நினைக்கிறானோ அவன் ஆத்மாவை கொள்பவனாக இருக்கின்றான். அதே மாதிரி ஆத்மாவே நாம் என்று யார் அறிகிறார்களோ அவர்கள் ஆத்மாவாகவே இருக்கிறார்கள், பிரம்மமாகவே இருக்கிறார்கள். அதனால் பரமில் அவை யாவும் நமது உருவென்று கண்டவன். இதை எல்லாமே ஜீவன் உலகம் இது எல்லாமே என்னுடைய உருவம், நான் தான் இவைகளாக இருக்கின்றேன் என்று அறிகின்றானோ அவன் பரபிரம்மம் என்று வேத வாக்கியம் தெளிவாக இருக்கிறதுனால ஸ்திரமாக எப்பொழுதும் இருக்கின்ற பிரம்மமாகிய நாம் பகரும் நிஷ்பிரகிருத்தியே. அதனால் பாரமார்த்திகமாக இந்த பிரகிருதி என்பது பிரம்மத்திற்கு வேறாக இல்லை. ஆகவே பிரம்மம்தான் ஒரே சத்வஸ்து. ஆகவே நிஷ்பிரகிருதி. அதனால் நிஷ்பிரகிருதி நிர்ஜீவன் நிரீஸ்வரன். ஆகவே என்னது அசம்சாரின்னா, பிரகிருத்தின்னு ஒன்று இருந்தால் தானே சம்சாரி. பிரகிருத்தியே இல்லைங்கிற பொழுது சம்சாரிங்கிறது சம்சாரித்துவங்கிறது இல்லை. ஆகவே அசம்சாரி. வரமில் சம்சாரம் இல்லோன் அசம்சாரியாம் வண்ண ஆசிரமங்களும் மருவி இவைக்குரிய தன்ம அதன்ம பேதமும் வரும் இவற்றின் பலமதா தரு சொர்க்க நரகாதியும் அவற்றின் சேஷ ஜனன மரணாதியாவும் சம்சாரமாகும் இது தனுவை நாம் என்றிடில் தன்னை உறும் இவ்வுடற்கு திறமருவும் நாம் அணியமென அறிந்து இவ்விதம் தேர்ச்சிதா பாசனுக்கே சிறிதும் இலை இவனையும் உடலையும் பொய்யன தேர்ந்து இவர்க்கு அதீதமான பிரம்மம் அகம் என அறிந்து உறும் எமக்கு அற்பமும் பெந்த சம்சாரம் இல்லா பெற்றியால் சுத்த சித்தாகின்ற நாம் மிக பேன் அசம்சாரியாமே. வரமில் சம்சாரம் இல்லோன் அசம்சாரியாய் வண்ண ஆசிரமங்களும் மருவி இவைக்குரிய தன்ம அதன்ம பேதமும் வரும் இவற்றின் பலமதா
தரு சொர்க்க நரகாதியும் அவற்றின் சேஷ ஜனன மரணாதியாவும் சம்சாரமாகும் இது தனுவை நாம் என்றிடில் தன்னை உறும் இவ்வுடற்கு திறமருவும் நாம் அணியமென அறிந்து இவ்விதம் தேர் சிதாபாசனுக்கே சிறிதும் இலை இவனையும் உடலையும் பொய்யென தேர்ந்திவர்க்கு அதீதமான பிரம்மமகமென அறிந்து உறும் எமக்கற்பமும் பெத்த சம்சாரமில்லா பெற்றியார் சுத்த சித்தாகின்ற நாம் மிகப்பேன் அசம்சாரியாமே. வரம் இல் சம்சாரம் இல்லோன் அசம்சாரி. அசம்சாரியாம்னு போட்டுக்கலாம். அசம்சாரியாயின்னு இருக்கு. அர்த்தம் அசம்சாரியாம் தான். வரம் இல், வரம்னா உயர்வு இல்லாத, சம்சாரம் இல்லோன். இந்த சம்சாரமானது கீழானது துன்பத்தை தருவது. அதனால் வரம் இல் சம்சாரம். சம்சாரத்துக்கு அப்ஜெக்டிவாக வரம் இல். கீழ்மையான சம்சாரம், உயர்வு இல்லாத துன்பத்தை தருகின்ற சம்சாரமானது இல்லோன் அசம்சாரியாம். யாருக்கு சம்சாரம் இல்லையோ அவன் அசம்சாரி. வண்ண ஆசிரமங்களும் மருவும் இவைக்குரிய தர்ம அதர்ம பேதமும் வரும் இவற்றின் பலமதாக தரு சொர்க்க நரகாதியும் அவற்றின் சேஷ ஜனன மரணாதி யாவும் சம்சாரம் ஆகும். சம்சாரம்னா என்னான்னு விளக்கம் கொடுக்குறார். அதனால் சம்சாரம்னா நம்ம லோக்கலில் பயன்படுத்திக்கிட்டு இருக்க சம்சாரங்கிற அர்த்தத்தில் எடுக்கக்கூடாது. சாஸ்திரம் சம்சாரத்துக்கு கொடுக்குற விளக்கம் இதுதான். அதனால் பிறப்பு இறப்புன்னு ஒரு சுழற்சியாக சஞ்சரித்து கொண்டே இருக்கணும். சம்சரணத்தில் இருக்கிறவன் சம்சாரி. சஞ்சரித்து கொண்டே பிறப்பு இறப்புன்னு ஒரு சுழற்சியில், சுழல் வட்டத்தில் வந்து போய் கொண்டு இருக்கிறவனுக்கு சம்சாரின்னு பேர். அதுக்கு தான் விளக்கம் கொடுக்குறார். சம்சாரம்னா என்னான்னு விளக்கம் கொடுக்குறார். வர்ண ஆசிரமங்களும், வர்ணங்கிறது வர்ண ஆசிரமம், வர்ண தர்மம் ஆசிரம தர்மம், மருவி இவைகளை அடைந்து ஒரு சரீரத்தை, மனித சரீரத்தை எடுக்கிற பொழுது இந்த வர்ண தர்மம் ஆசிரம தர்மங்கள்ங்கிறது வருகின்றது. அப்படி ஜீவனா ஒரு மனித சரீரத்தை எடுத்திருக்கிறவன் அவற்றிற்குரிய தர்மங்களை செய்து மருவி இவைக்குரிய தர்ம அதர்ம பேதமும் அந்தந்த வர்ண ஆசிரமத்தில் இருக்கின்ற பொழுது அந்தந்த தர்மங்களையும் எது செய்யணும் செய்யக்கூடாதுன்னு சாஸ்திரங்கள் விதித்திருக்கின்றன. அவற்றை செய்து வரும் இன்ப இவற்றின் பலமதாக, அந்த தர்ம அதர்மத்தை செய்யறதுனால வருகின்ற பலமதாக, அதனுடைய பலனாக கிடைக்கக்கூடிய சொர்க்க நரகாதியும், சொர்க்கம் நரக்கம். அதனால் மனிதப்பிறவி, ஒரு மனித பிறவி கிடைக்குது, அதிலிருந்து தர்மத்தை பண்ணுறான் அதர்மத்தை பண்ணுறான், அவற்றுடைய பலனா தர்மத்தை மிகுதியாக பண்ணியிருந்தானா சொர்க்கலோகமும், செஞ்ச பாபத்துக்கு ஏற்றாற் போல நரகலோகத்தையும் அடைகின்றார். அதை அடைந்து அங்கே இருந்து அதனுடைய பலனை அனுபவித்த பிறகு திரும்ப மிச்சத்தை அனுபவிக்கிறதுக்காக சேஷ ஜனன மரணாதியும், அந்த லோகங்களை விட்டு திரும்ப பூலோகம், மற்ற பூலோகத்துக்கு பிறப்பு இறப்பு என்பதை அடைதல். அதில் இந்த பிறப்பு இறப்புங்கிற சுழற்சிக்குள்ளே போகிறதுக்கு பேர் தான் சம்சாரம்னு பேர். இது தனுவை நாம் என்றிடில் தன்னை உறும். எப்போ இந்த சம்சாரமானது வரும்னா, இந்த உடம்பை நான் நினைக்கிற பொழுது சம்சாரம் வரும். தனுனா உடல், உடலுக்கு தனுன்னு பேர். இது தனுவை, இந்த சம்சாரமானது நாம், தனுவை நாம் என்றிடில், இந்த உடலை நான் என்று கருதுகின்ற பொழுது, ஒரு மனித பிறவி எடுத்திருக்கின்ற பொழுது அந்த மனித பிறவி, அந்த மனித சரீரத்தை, அந்த உடலை அதுவே நான், அது மட்டுமே நான் என்று கருதுகின்ற பொழுது என்னாகும்? அதனால் அதனுடைய சுகம் என்னுடைய சுகம், அதனுடைய துக்கம் என்னுடைய துக்கம்னு ஆகும். அப்புறம் சுகம் தொடர்ந்து இருக்கணும்னா அதுக்கு கொஞ்சம் வேலை பண்ணணும், தர்மம் புண்ணியமெல்லாம் பண்ணணும். துக்கம் வரக்கூடாது அப்படின்னா பாப்பம் பண்ணாமல் இருக்கணும். இதெல்லாம் இருக்குது. ஆனால் பாவம் பண்ணாமல் இருக்க முடியல, பாபத்தையும் பண்ணுறான். அதனால் உடம்பை நான் நினைக்கிற பொழுது அதனுடைய சுகதுக்கம் என்னுடையதாக ஆகின்றது. சுகத்தை தக்க வைத்து கொள்வதற்கும் துக்கத்தை போக்குவதற்கும் கர்மா பண்ணுறோம். கர்மா பலனா கர்ம பலன் வருது, புண்ணிய பாப்பம் வருது.
அதை அனுபவிக்கிறதுக்காக மீண்டும் சரீரமானது வருகின்றது. அதனால் ஒரு சரீரத்தை எடுத்திருக்கிற பொழுது அந்த சரீரத்தில் நான் நினைக்கிறது தான் சம்சாரத்திற்கு காரணமாக ஆகின்றது. அது முதல்ல எப்போ எடுத்தோம்னு கேட்கக்கூடாது, அந்த கேள்விக்கு பதில் இல்லை, அது அனாதி. அதனால் முதல்ல எப்படி சரீரம் வந்ததுன்னு, ஏன்னா புண்ணிய பாவம் இருந்தால் தான் சரீரம் வரும், சரீரம் இருந்தால் தான் புண்ணிய பாப்பம் வரும். அப்போ முதல்ல முதல் புண்ணிய பாவம் எப்படி வந்தது, அல்லது முதல் சரீரம் எப்படி வந்தது என்று கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்கு பதில் இல்லை. அதனால் அனாதின்னு சொல்கிறோம். அது அனாதி, ஆதி தெரியாதது. ஆதி இல்லை, ஆதி இல்லை, அது தெரியாது. ஆனால் அடுத்தடுத்த பிறவிக்கு அது காரணமாக இருக்கின்றது. அடுத்தடுத்து சரீரங்கள் வருவதற்கு அதுவே காரணமாக, அந்த சரீர அபிமானம்தான் காரணமாக இருக்கின்றது. அதில் இந்த உடலை நாம் என்றிடில் தன்னை உறும், இந்த உடம்பை நான் நினைக்கிற பொழுது இந்த சம்சாரமானது இந்த ஜீவனை வந்து அடைகின்றது. இவ்வுடற்கு திறமருவும் நாம் அணியமென அறிந்து, இந்த உடம்பிற்கு நாம் வேறாக இருக்கின்றோம் என்று அறிந்து, உறுதியாக இந்த உடம்புக்கு உறுதியாக வேறாக நாம் இருக்கின்றோம், நிச்சயமாக நாம் வேறாக இருக்கின்றோம் என்று அறிந்து, இவ்விதம் தேர் சிதாபாசனுக்கு ஆத்ம அனாத்ம விவேகம் செய்து உடம்பு மித்யா என்று புரிந்து கொண்டு உடம்புக்கு வேறான இருக்கின்ற ஆத்மாவே சத்தியம், அதுவே மெய்ப்பொருள் என்று அறிந்து கொள்ளுகின்ற சிதாபாசனுக்கே சிறிதும் இலை அந்த சம்சாரமானது சிறிதும் இல்லை. அதனால் இந்த ஜீவன் உடம்பை நான் நினைக்கிற பொழுது சம்சாரம் இருக்குது. பிறகு விவேகத்தினால உடம்பு நான் இல்லை, உடம்பு கல்பிதம், உடம்பு பொய்ப்பொருள், உடம்பு அஞ்ஞான காரியம், மித்யா என்று புரிந்து கொண்டு இங்கு சத்தியமாக இருக்கிறது ஒன்று, அது ஆத்மா, அது பிறப்பு இறப்பு புண்ணிய பாப்பம் எதுவும் இல்லாதது என்று புரிந்து கொள்ளுகிற பொழுது இந்த சம்சாரமானது சிறிதும் இல்லை. யாருக்கு? அந்த சிதாபாசனுக்கு, அந்த ஜீவனுக்கு. உடம்பு நான் நினைச்ச ஜீவனுக்கு சம்சாரம் இருக்கு, உடம்பு நான் இல்லை என்று அறிந்து கொள்ளுகின்ற ஜீவனுக்கு சம்சாரமானது இல்லை. இவனையும் உடலையும் இந்த சிதாபாசன், அதனால் அந்த உடம்பு நான் நினைக்கிற சிதாபாசன், அப்புறம் உடம்பு நான் இல்லைன்னு அறிகின்ற சிதாபாசன், அவனும் உண்மை இல்லை அந்த அதனால் இவனையும் உடலையும் பொய்யென தேர்ந்துனா, இந்த சிதாபாசன் சம்சாரியாக இருந்த சிதாபாசனும் உண்மை இல்லை, அவன் சம்சாரத்துக்கு காரணமாக இருந்த உடலும் உண்மை இல்லைனா, உடலையும் பொய்யென தேர்ந்து அதெல்லாம் பொய்யென அறிந்து, இவர்க்கு அதீதமானங்கிறது அதீதமான, இவற்றிற்கு வேறாக இருக்கின்ற பிரம்மம் அகம் என அறிந்து உறும் எமக்கு, அந்த பிரம்மமே நான் என்று தெரிந்து கொண்டிருக்கின்ற எமக்கு அற்பமும் பெத்த சம்சாரம் இல்லா பெற்றியால், இந்த பெந்தன பந்தத்தை உண்டு பண்ணுகின்ற பந்த சம்சாரம், பந்தத்தை உண்டு பண்ணுகின்ற சம்சாரமானது இல்லா பெற்றியால், அது இல்லாத தன்மையினால் சுத்த சித்தாகின்ற நாம் மிக பேன் அசம்சாரியே. பிரம்மம் நான் என்று அறிகின்ற ஆத்மாவாகிய நாம் அசம்சாரி, எப்பொழுதுமே ஆத்மாவாகிய எனக்கு சம்சாரமானது இல்லை. நான் சிதாபாசன்னு என்று நினைத்து கொண்ட பொழுது உடலை நான் என்று நினைத்தேன், சம்சாரம் இருந்தது. பிறகு குரு சாஸ்திர ஈஸ்வர அனுகிரகத்தினால உடம்பு நான் இல்லைங்கிற விவேகம், ஆத்மாதான் சத்தியம்ங்கிற விவேகம் வந்தது. ஆத்மா நான் என்று அறிந்து கொண்ட பிறகு ஆத்மாவிற்கு எப்பொழுதுமே சுத்த சித்தாகின்ற நாம்னா அற்பமும் இல்லை. அதனால் பிரம்மமகம் என அறிந்தூரும் எமக்கு அற்பமும் பந்த சம்சாரம் இல்லா பெற்றியால், கொஞ்சம் கூட எப்பொழுதுமே சம்சாரமானது இல்லை என்ற காரணத்தினால் சுத்த சித்தாகின்ற நாம் மிகப்பேன் அசம்சாரியே, ஆத்மாவாகிய நாம் அசம்சாரியே, அசம்சாரியாமே. அதனால் ஆத்மா தன்னிடமுள்ள மாயையினால் அதுவே அஞ்ஞானத்தை அடைந்து தன்னை சம்சாரியாக நினைத்தது. சம்சாரியாக இல்லாத தான் தன்னை சம்சாரியாக ஜீவனாக நினைத்தது, அதனால் சம்சாரியாக இருந்தது. அப்புறம் இந்த ஜீவனும் இந்த உடலும் உண்மை இல்லை என்று புரிந்து கொள்ளுகின்ற பொழுது ஆத்மா அசம்சாரியாகவே தன்னை அறிந்து கொண்டிருக்கின்றது, அசம்சாரியாகவே இருக்கின்றது. அதனால் சம்சாரின்னு நினச்சிருந்த பொழுது அசம்சாரி தான், அதனால் எப்பொழுதும் அசம்சாரி. அடுத்தது
அபத்தன்னா இந்த சரீரம் இருக்கிற பொழுதும் சரீரத்தினால் கட்டப்படாதது அபத்தன் அபத்தன். அதனுடைய விளக்கத்தை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ओं पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. ओं शान्ति शान्ति शान्तिः. हरिः ओम्.